நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் வியூ சார்ட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டெக்னிக்கல்ஸை பற்றி வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். டெக்னிக்கல்ஸை நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா அதற்கு சார்ட்டை ஃபஸ்ட்டு முறையாக பயன்படுத்துவது எப்படி அப்படின்றத தெரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறைய புரோக்கர்கள் அவங்க பயன்படுத்தக்கூடிய சார்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம் தான். இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் புரோக்கரோட சைட்லேயும் யூஸ் பண்ணலாம், இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் அதை பயன்படுத்த முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்மு. ஜஸ்ட் இதை இப்போ லாக்இன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, அது இந்த வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் நிஃப்டி இண்டெக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து இந்த சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சார்ட்டு லோட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ சார்ட் லோட் ஆயிருச்சு. இப்போ இந்த சார்ட்டை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு நியூ டேப்பில் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானது. அதாவது பாப் அவுட் சார்ட் அப்படிங்கிறது அதோட பேர். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தனி டேப்ல வந்து உங்களுக்கு சார்ட்டு ஃபுல்லாக வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஆலிஸ் ப்ளூ பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கோ அல்லது நிஃப்டியில் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து 28,400 காலு புட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் சீக்கிரமாக நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இந்த விண்டோ வந்து ஹைட் ஆயிரும். ஓகேங்களா? திரும்பவும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது இந்த ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்மில் இந்த ஆப்ஷன் இருக்குது. எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குமா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ட்டை வந்து தனி டேப்பில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த நிஃப்டி 15 இருக்குதா, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சார்ட் இந்த இடத்துல ஷோ பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு டைப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிஃப்டி பேங்க்னு இருக்குதா, ஜஸ்ட்டு நான் கிளிக் பண்ணுறேன்னா இப்போ வந்து என்னாச்சு, நிஃப்டி 50 வந்து நிஃப்டி பேங்காக வந்து மாறிடுச்சு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேண்டிலோட மினிட்ஸ், அதாவது 1 மினிட்ல வேணுமா, 5 மினிட்ஸில் வேணுமா, 15 மினிட்ஸில் வேணுமா, இந்த மாதிரி கேண்டிலோட டைம் ஃப்ரேம் சைஸை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதாவது 1 மினிட்ல இருந்து 1 மந்த்து 12 மந்த் வரைக்கும் நீங்கள் பர்டிகுலர் கேண்டில் வந்து என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் மட்டும் என்ன டைம் ஃப்ரேமில் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டிலும் வந்து 1 மினிட்ல வேணுமா, 5 மினிட்ஸில் வேணுமா, அல்லது 1 வீக்கில் வேணுமா அப்படிங்கிறத கூட நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். இப்போ 1 வீக் கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு பர்டிகுலர் கேண்டிலும் வந்து 1 வீக்கில் வந்து இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அண்டு ஸ்க்ரோலை வந்து நீங்கள் எந்த ஒரு கேண்டில் மேலே நீங்கள் வச்சாலும் சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன், ஹை, க்ளோஸ், லோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஸ்க்ரோலை நகர்த்த இந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த கேண்டில் வைக்கும்போது இதோட ஓப்பன் அண்ட் ஹை எல்லாம் தெரியும். அண்டு இந்த கேண்டில் நான் வைக்கும்போது இதோட ஓப்பன், ஹை, லோ இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அண்டு வந்துட்டு எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது, இறங்கி இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது முதற்கொண்டு இங்கே உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேண்டிலோட டைப்ஸ், அதாவது கேண்டில் வந்துட்டு லைன் மாதிரி, அதாவது கேண்டில் மாதிரி வேண்டாம், லைனில் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைலில் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைலில் வந்து வச்சுக்கலாம். பெரும்பாலும் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது இந்த கேண்டில் டைப் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் இதே வந்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துக்கிறாங்க. நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய எல்லா இண்டிகேட்டருமே நம்ம பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் கிடையாது. இதில் முக்கியமான ஒரு சில இண்டிகேட்டர்கள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஒவ்வொரு இண்டிகேட்டரும் எப்படி தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து தனிப்பட்ட வீடியோக்களில் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எத்தனை இண்டிகேட்டர் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1, ஜஸ்ட் 2 அண்டு 3, 4, 5
ஸோ இந்த மாதிரி 4-5 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். ஆனால் இதுவே நீங்கள் ட்ரேடிங் வியூ தனிப்பட்ட முறையில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் கூகுளில் போயிட்டு தனியாக ட்ரேடிங் வியூ சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த சார்ட்டில் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 3 இண்டிகேட்டருக்கு மேலே பயன்படுத்த முடியாது. அதாவது 3 டூல் அல்லது 3 இண்டிகேட்டருக்கு மேலே பயன்படுத்த முடியாது. நார்மலாக நம்ம புரோக்கரோட சைட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த சார்ட்டை விட இண்டிவிஜுவலாக ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில் போயிட்டு நம்ம பயன்படுத்தக்கூடிய சார்ட்டில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறேன். இப்போ 3 இண்டிகேட்டர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 4வது இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 30 டேஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். அதற்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 3 இண்டிகேட்டர் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு மேலே நீங்கள் பயன்படுத்தும் போது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் அட்வான்ஸ் டூலில் நிறைய இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் ப்ரீமியம் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே இந்த புரோக்கரோட சைட்லேயே நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது தான். அதில் இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸும் இதுலேயும் இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ் டூல்ஸ் மட்டும் இதில் இருக்காது. இருந்தாலும் நம்ம அந்த ட்ரேடிங் வியூவோட இண்டிவிஜுவல் பிளாட்ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஒரு கம்மியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் இதுவே போதுமானது அப்படின்றதான் என்னுடைய ஒப்பீனியன். ஓகே, அடுத்த ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இந்த ஒரு இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அதாவது நீங்கள் சார்ட்டில் வந்து ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் அல்லது டூல் ஏதாவது அப்ளை பண்ணி சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நான் ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணுறேன் அண்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் நிஃப்டியோட சார்ட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அண்டு ட்ரெண்ட் லைன் அண்டு மூவிங் ஆவரேஜ் ஒரு இண்டிகேட்டர் இது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா ப்ரீவியஸாக இன்றைக்கி நைட்டோ அல்லது முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணி வச்சு அதையே பயன்படுத்திக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்னு இருக்கா, இதையை கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதற்கு ஒரு நேம் கொடுக்குறேன். February 24 அப்படின்றத கொடுத்து நான் சேவ் கொடுக்க போகிறேன். அதற்கு முன்னாடி ரிமெம்பர் சிம்பிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணாதான் சேவ் ஆகும், இல்லைன்னா சேவ் ஆகாது. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம சேவ் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த லெவல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எகைன் நம்ம அந்த சேவ் பண்ணி வச்சதை செலக்ட் பண்ணி எடுக்க முடியுமான்றதை பார்த்துக்கலாம். எகைன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா மை டெம்ப்ளேட்ஸ்ன்னு இருக்குதா, அங்கே வந்து 24 February நம்ம சேவ் பண்ணது இங்கே காட்டுது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணதுமே நம்ம என்ன இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம், என்னென்ன லெவல்ஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிஃப்டியோடது அல்லது பேங்க் நிஃப்டியோடது அல்லது நீங்கள் என்ன ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அதோட லெவல்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரீவியஸாகவே நீங்கள் மார்க் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் டே அல்லது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செயின் இருக்குது. ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்லேயே வந்து நீங்கள் ஷோ பண்ணி பார்த்துக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து அன்டூ ரீடு கொடுத்துருக்காங்க. அன்டூ ரீடு நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லே அவுட் செட்டப்னு. அதாவது உங்களுடைய சார்ட்டை வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த இடத்துலையே வந்து நீங்கள் 2 சார்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 2 சார்ட்டாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அல்லது ஒரு 4 சார்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால கூட 4 சார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நிஃப்டி சார்ட்டும் இந்த இடத்துல நிஃப்டி பேங்க் சார்ட்டும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் இருக்குதா, இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதாவது நிஃப்டி 15 கொடுத்துக்கிறேன். நிஃப்டி 15 கொடுத்து ஆட் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நிஃப்டி 15 சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேங்களா? இது நிஃப்டி பேங்க்கோடது, நிஃப்டி 50யோடது. அண்ட் அதே மாதிரி இந்த 2 இடத்துலையும் நீங்கள் வேறு நேம் கொடுத்து வேறு ஏதாவது இண்டெக்ஸோடது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் நிஃப்டி பேங்க்கோடதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 minute, இந்த இடத்துல 5 minutes, இந்த இடத்துல வந்து ஒரு 1 hour, அந்த மாதிரி நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் ட்ரெண்ட் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 1க்கும் மேற்பட்ட மானிட்டர்கள் வச்சு ட்ரேட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படின்றவங்க வந்து இந்த மாதிரி
சார்ட்லேயே வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒன்றுக்கும் மேற்பட்ட டைமில் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட்லேயும் இப்போ மேலே ஒரு சார்ட்டு கீழே ஒரு சார்ட் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, இந்த இடத்துல செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த கேண்டிலோட கலர்ஸு இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான செட்டிங்ஸே இருக்கும். இது நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் டைம் ஜோனு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல கேமரா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது, காப்பி இமேஜ், காப்பி லிங்க் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அண்ட் இதுக்கு அடுத்ததாக என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிட்ஸ் அல்லது டே அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டிலோட டைமை குறிக்கிறது. அதாவது இப்போ இங்கே டீன் கொடுத்துருக்கா, இது வந்து டே. ஒரு கேண்டில் வந்து ஒரு 1 டேவோட கேண்டில். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து 1 டே, இது வந்து 5 டே, இது வந்து 1 மந்த்து, 3 மந்த்து, 6 மந்த்து, 1 இயர், 5 இயர். அதுதான் இதோட மீனிங்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து 1 டேன்றது கொடுக்குறேன் அப்படின்னா ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் இங்கேருந்து அதாவது 9:15 இருந்து மார்க்கெட் 3:30 வரைக்கும் அந்த 1 டேக்கு உண்டான லெவல்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 டேன்னு கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி 5 டேஸ்க்கு உண்டான சார்ட் இந்த இடத்துல காட்டும். இங்கே 1 மந்த்துன்னு கொடுக்குறேன் அப்படின்னா 1 மந்த்துக்கு உண்டான கேண்டில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அண்ட் இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய டூல்ஸ் எல்லாமே 1 by 1 இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஹரிசானல் லைன் எடுத்துக்கோங்க. ஹரிசானல் லைனில் வந்துட்டு எங்கே சப்போர்ட் இருக்குது அண்ட் எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றத நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து ட்ரெண்ட் லைனில் வந்து நீங்கள் எந்த இடத்துலலாம் அப்ளை ஆகுதோ அங்கே வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்டு பேரல் சேனல் இருக்குது. இதெல்லாமே பேட்டர்னு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பேட்டர்ன்ஸை பற்றி தனிப்பட்ட வீடியோக்கள் நம்ம போடும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு பேட்டர்னை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நிறைய டைம் ஆகும். பேரல் சேனல் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த 2 கையை கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வர்றத. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸை வந்து இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அண்ட் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிப்னாக்கி டூல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய எல்லா டூலுமே நம்ம பயன்படுத்துகிறோமான்னு கேட்டால் கிடையாது. இந்த ரோலை பார்த்தீங்கன்னா ஃபிப்னாக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மேஜராக வந்து மற்ற டூல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் இந்த ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன், இந்த பேரல் சேனல் அண்டு இந்த ஹரிசானல் லைனு இதெல்லாம் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வேறு எதுவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, எலியட் வேவ் பேட்டர்னு இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த டூலை எடுத்து இந்த டூலில் வந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் வீடியோவில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். அண்ட் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த ஸ்டாப் லாஸ் அண்டு டார்கெட் செட் பண்ணுறதுக்கு ஒரு லெவல் செட் பண்ணுவாங்க. அதாவது லாங் பொசிஷன், ஷார்ட் பொசிஷன் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு மார்க்கெட் வந்து பை சைடில் என்ட்ரி ஆகுறீங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்னா இங்கே ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் ஆயிரும். இதில் வந்து உங்களுடைய டார்கெட் எவ்வளோ அண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்றதை நீங்கள் இந்த இடத்துல வந்து லெவல்ஸ் வச்சு செட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதாவது வந்து கேண்டில்ஸில் வந்து கரெக்டாக வச்சு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அல்லது நீங்கள் செல் சைடு போகிறீங்க அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு மேலே ஸ்டாப் லாஸும் கீழே டார்கெட்டும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வைக்கிறதுக்காக இந்த டூலை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி டூல் எல்லாமே நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா கடைசியில் வந்து டெலீட் ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிராயிங் மட்டும் டெலீட் பண்ணணுமா அல்லது இண்டிகேட்டர் டெலீட் பண்ணணுமா இல்லை ஓவரால் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணுமா அப்படின்றத கேட்கும். எந்த ஆப்ஷன் உங்களுக்கு டெலீட் பண்ணணுமோ அதை மட்டும் டெலீட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? அண்ட் அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஏரோ மார்க் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் இதில் இன்பில் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதை இன்பில் நீங்கள் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிவோட் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த லெவல்கிட்ட ஏதாவது டைப் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இந்த மாதிரி டெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்டு ஸ்கேலு, அதாவது இந்த கேண்டில் வந்துட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்குது அப்படின்றத அளக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சுட்டு இங்கேருந்து நீங்கள் மேலே வரைக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னா எத்தனை கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குது, எவ்வளோ டைம் எடுத்துருக்குது, அண்டு எத்தனை பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்குது, எவ்வளோ பாயிண்ட் மேலே போயிருக்கு அப்படின்றது வரைக்கும் கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணி காட்டிடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்கேலை வச்சு எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்குது அண்ட் எவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே இருந்து கீழே வந்திருக்கு அப்படின்றதை கூட நீங்கள் கிளியராக வந்து இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். சரிங்களா? அதாவது 26 கேண்டில்
2 days டைம் ஃப்ரேம் இது. 1100 பாயிண்ட் வந்து கீழே இறங்கியிருக்குது. அதாவது 1.80% வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்றத கிளியராக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பெரிய அளவில் எதுவும் யூஸ் ஆகாது. இது வந்து ஹைடு பண்ணுறது, டிராயிங்கை வந்து ஹைடு பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் தான். ட்ரேடிங் வியூ சார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ரொம்பவுமே சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ மேக் பண்ணுறேன். அண்டு இந்த ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இந்த லெவல்கிட்ட ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நான் அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அதாவது நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் ஏதாவது பொசிஷன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பை பண்ணிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஸ்டாக் பை பண்ணிக்கிறீங்க அப்படின்னா லைவில் வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஸ்டாக் பை பண்ணிக்கிறீங்களோ அதோட பொசிஷன் வந்துட்டு இந்த இடத்துல மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல இருந்துகிட்டே ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது சார்ட்டோட மூவ்மெண்ட்டையும் பார்த்துட்டு அந்த பொசிஷன் வந்துட்டு ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதுன்றதை செக் பண்ணிக்க முடியும். அண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஆர்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது இங்கே இருந்துகிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் போயிட்டு ஏதாவது ஆர்டர் வந்துட்டு நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுனால கூட மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுடைய க்ளோஸ்டு பொசிஷன், ட்ரேட் பொசிஷனு, ஹோல்டிங் பொசிஷன் எல்லாமே நீங்கள் இந்த சார்ட்டில் இருந்தே பார்த்துக்க முடியும். ஒரு சில புரோக்கர்களில் மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சார்ட் அண்டு பொசிஷன் ரெண்டுமே வந்துட்டு ஒரே இடத்துல வியூ ஆகுது அப்படின்ற சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மினிமேக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சார்ட் மட்டும் வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சார்ட்டை வந்துட்டு பயன்படுத்த முடியும். அண்டு இது இல்லாமல் நிறைய அட்வான்ஸ் டூல் எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் இந்த ட்ரேடிங் வியூ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது அட்வான்ஸ் அண்டு முக்கியமான டூல்ஸ் இருந்தது அப்படின்னா நான் தனிப்பட்ட வீடியோக்குள்ளே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி நீங்களும் பயன்படுத்தணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டிமார்ட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டிமார்ட் அக்கௌண்ட் தான். விருப்பம் உள்ளவங்க அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாரி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய சோசியல் மீடியா ஐடிஸ் அண்ட் டெலிகிராம் ஐடியெலாம் கீழே கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா கேட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது தவிர வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.